அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோல நாம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம நேற்றே வீடியோல சொல்லிட்டோம். நம்ம இன்னொன்று என்னன்னா, நம்ம போன வருஷம் பண்ண சீரியஸை விட இந்த வருஷம் பண்ண சீரீஸ்ல இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே உங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறேன். நீங்க நிறைய பேர் என் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வீடியோலயே அன்ஷுவர் ப்ரெடிக்ஷன்ஸ்னு சொல்லியிருப்போம். அப்படின்னா அவங்க நம்ம ஹோம் கிரவுண்ட் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா ஜெயிக்கும், செகண்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் அவே டீமா இருந்தா அது ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தா ஜெயிக்கும். இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நான் ஷுவர் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னே போடுவேன். அப்படின்னா அன்ஷுவருங்கிற வார்த்தை இல்லாம இருக்கும் ஸ்லைட்ல. ஓகேவா? இந்த வீடியோல நம்ம எப்பெல்லாம் அன்ஷுவர்னு போடுறோமோ அப்பெல்லாம் நம்மளுக்கே தெரியும் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் இன்னைக்கு கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கே தெரியும். இதே நான் எப்போல்லாம் இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கே மேட்ச் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கும் இந்த மேட்ச், நம்ம அவங்க செகண்ட் பேட்டிங் சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா தோக்கும் அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லியிருப்போம். அதே மாதிரி நடந்திருந்தது. நம்ம சொன்ன மாதிரியே பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங்கோ எடுக்கிறாங்க அப்படின்னா, நான் எப்பெல்லாம் ஷுவர்னு சொல்றேன்னா அப்ப கண்டிப்பா ஜெயிக்கும். நான் நேத்தே அன்ஷுவர் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் கொடுத்துருந்தேன். நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். ஓகேவா? இன்னைக்கு நாம அதே மாதிரி ஷுவர் ப்ரெடிக்ஷன்ஸா அன்ஷுவர் ப்ரெடிக்ஷன்ஸா அப்படின்னு. ஆனா நேற்று பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல நம்ம நிறையவே சொன்னது நடந்திருந்தது. பிரப்சிம்ரன் சிங் நல்லா விளையாடுவாருன்னு சொல்லியிருந்தோம். ரிஷப் பந்த் இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டாருன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னதெல்லாம் நடந்திருந்தது. என்னோட வீடியோ நீங்க பாக்குறதுனால கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில நீங்க பயன் அடைவீங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகேவா? நம்ம ஒன்னு வின்னர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டா வரும். எப்போதுமே பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் கரெக்டாவே தான் வருது. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. 70-80% நல்லாவே வந்துட்டு இருக்கு. இது நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் எனக்குமே புரியுது. நான் கரெக்டா கொடுக்குறப்போ கரெக்டா நான் ஷுவர்னு சொல்லும்போது நடக்குது, அன்ஷுவர்னு சொல்லும்போது நடக்க மாட்டேங்குதுங்கிறது என்னால போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல உங்களுக்கு அப்கிரேடான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் என்னால கொடுக்க முடியுது. இன்னும் ஒரு 2 வருஷத்துல நம்ம ஒரு மாசான ப்ரெடிக்ஷன்ஸ் கண்டிப்பா கொடுப்போம். நீங்க முழுமையா என்ன நம்பலாம். ஓகேவா? நான் எப்பெல்லாம் பெட் பண்ண வேணாம் இல்லை அன்ஷுவர்னு சொல்லணும் அப்ப நீங்க என் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கவே தேவையில்லை. என் சைட்ல இருந்து. ஏன்னா இப்போ நிறைய பேர் அவங்க ஒரு டீம் சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஷுவரா மட்டும் தான் சொல்லுவாங்க, அன்ஷுவரா தான் சொல்லவே மாட்டாங்க. நம்ம அன்ஷுவர்னு சொல்லியும் சொல்றோம். ஸோ நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இவ்வளவு தெளிவாலாம் யாரும் கொடுக்க முடியாது. நம்ம அடுத்த இப்போ நம்ம மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். ஓகேவா? இன்னைக்கு ஆர்சிபி வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் தான் நடக்குது. இந்த மேட்ச்ல என்னென்ன மாதிரி நம்ம டாஸ் நிறைய பேர் சொல்றீங்க இப்பெல்லாம் ஏன் டாஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. டாஸுமே அன்ஷுவர். இப்போ நான் மேட்ச் அன்ஷுவர்னு சொன்னா கூட நீங்க பெருசா பாதிக்கப்பட போறது இல்லை. ஆனா டாஸ் அன்ஷுவர்னு சொல்லி நீங்க அதுல பந்தயம் கட்டி அதுல லாஸ் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்றது? அதனால நம்ம ஷுவரா இருக்கும்போது மட்டும்தான் நான் சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, கடந்த 2 நாட்களா வேலைப்பளு ரொம்ப அதிகமா இருக்கு. நான் முன்னாடியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டு போற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அந்த நேரத்துல என்ன எடுக்க முடியல. கடந்த 2 நாளா நான் டாஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்காததுக்கு ரீசன் டைம் இல்லை, அதனால எடுக்க முடியல. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ், இந்த ட்ரீம் 11 பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். இந்த மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். இது இந்த சீசனோட 14வது மேட்ச். ஏப்ரல் 2ஆம் தேதி 7:30 மணிக்கு பெங்களூர் நடக்குது. இது ஆர்சிபியோடைய முதல் ஹோம் கிரவுண்ட் மேட்ச். ஓகேவா? நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நம்மளுடைய சேனலுக்கு கூட்டு போகும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோல ஃபேண்டசி பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம், டாஸ் வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆர்சிபி ஸ்குவாட்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். பார்த்துக்கோங்க. டேவிட் படிக்கல், ஜேக்கப் பெத்தல், குருணால் பாண்டியா இவங்கெல்லாம் இருக்காங்க. பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக குஜராத் டைட்டன்ஸ்ல யார் யாரெல்லாம் ஸ்குவாட்ல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், ஜாஸ் பட்லர், கிளென் பிலிப்ஸ். ஸோ இதெல்லாமே இவங்கெல்லாம் குஜராத் டைட்டன்ஸுடைய ஸ்குவாட்ல இருக்காங்க. அடுத்ததா இப்போ நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். குஜராத் டைட்டன்ஸ்ல யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, சாய் சுதர்ஷன் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஷாருக் கான் அவருமே இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷெர்ஃபானே ரூத்தர்ஃபோர்ட் அவரு நல்லா நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சுப்மன் கில் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அர்ஷத் கான் 50-50 நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராகுல் தெவாட்டியா. இன்னொன்னு என்னன்னா, 50-50 சொல்ற பிளேயர்ஸா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய ஒரு பார் ஸ்கோர் இருக்கும்ல, இவங்க இன்னைக்கு இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா இவங்களை இன்னைக்கு அடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குல வருமே தவிர அந்த மேட்ச்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்திருக்கு. ராகுல் தெவாட்டியா 50-50, ரஷித் கானுமே இன்னைக்கு நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஜாஸ் பட்லர் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ககிசோ ரபாடாவும் ஆல்மோஸ்ட் டீம்ல இருக்க எல்லா பிளேயிங்லுமே எனக்கு தெரிஞ்சு நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு 2-3 பிளேயர் தப்புனா கூட இன்னைக்கு வந்து என்ன 9 பிளேயர் ககிசோ ரபாடா, ஜாஸ் பட்லர், அப்புறம் சாய் கிஷோர் 9-10 பிளேயர் நல்லா விளையாடுறாங்க. இன்னைக்கு ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஜிடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது. ஏன்னா பிளேயிங்ல எல்லாருமே இன்னைக்கு நல்ல டைம் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ வந்து நான் பிளேயிங் 11, ஏன்னா இவங்கெல்லாம் சப்ஸ்டியூட்டா வருவாங்க இல்லையா. கிளென் பிலிப்ஸுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமா ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுக்கோங்க, நல்லா தான் விளையாடுவாரு. மஹிபால் லோம்ரோ எஃபெக்டிவான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நிஷாந்த் சிந்து அவருமே இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அனுஜ் ராவத் 50% நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜெரால்டு கோட்ஸே ஃபேர் பிளே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குர்னூர் பிரார் எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இஷாந்த் சர்மா நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜிடியில் ஃப்ளாப் பிளேயர்ஸே கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா எனக்கு ஜிடிக்கு நல்ல நாள் ஓகேவா. இதை வச்சு பார்க்கும்பொழுது நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸில் ஒரு 2-3 பிளேயர் தப்பாகிறாங்கன்னா கூட இன்னைக்கு ஒரு 7 பிளேயர் 6 பிளேயர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஜெயந்த் யாதவ் அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜிடியில் குல்வந்த் கெஜ்ரோலியா, அப்புறம் மானவ் சுத்தர் இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்சிபிக்கு பக்கம் போவோம். ஆர்சிபியில் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கல் நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஸ்வஸ்திக் சிக்காரா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிம் டேவிட் நல்லா விளையாடுவாரு. விராட் கோலி இன்னைக்கு ஒரு 60-40 எபோ ஆவரேஜ் நல்லா விளையாடுவாரு. ஜேக்கப் பெத்தல் நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொமோரியோ ஷெஃபர்ட் அவர் வந்து டேலண்டட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்புறம் ஸ்வப்னில் சிங் அவருமே இன்னைக்கு ஃபேர் பிளே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜிதேஷ் சர்மா நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். புவனேஸ்வர் குமார் எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். லுங்கி இகிடி நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யஷ் தயால். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபியில தேவ்தத் படிக்கல் டீம்ல இருப்பாரு. டிம் டேவிட், விராட் கோலி, ஜிதேஷ் சர்மா, லுங்கி இகிடி, யஷ் தயால், இதுல 7-8 பிளேயர், இதுலயுமே 7-8 பிளேயர் வராங்க. நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு வந்து நல்ல போட்டி உள்ள வாய்ப்புகளா இருக்கும். அதாவது 2 டீமுமே அடிச்சுக்கும். நம்ம வந்து நேற்று மேட்ச்ல வந்து நம்ம ஃபைட் பேக் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். யாரு எல்எஸ்ஜி சுத்தமா ஃபைட் பேக்கே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே பிரப்சிம்ரன் சிங் வந்து வெளியும் வெளுத்துட்டாரு. இதுல பியூட்டி என்னன்னா இந்த நேற்று நடந்த மேட்சுக்கு அந்த கிரவுண்டுக்கு 180-170 வந்து ஒரு டீசென்டான ஸ்கோர். டிஃபெண்ட் பண்ணிடலாம் நல்ல பவுலிங் இருந்ததுன்னா. இவங்க நேற்று என்ன மாதிரி பவுலிங் போட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பிரப்சிம்ரன் சிங்கும் நல்லா டேலண்டடான ஃபெல்லோவா இருந்ததுனால அவருக்கும் நேற்று நல்ல நாள் இருந்தது. அதனால அவரும் அடிச்சு நொறுக்கிட்டாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆர்சிபியில எஸ்ஜேஆர் இவங்க தான் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஃபிளாப் பிளேயர்ஸ் பார்ப்போம். ரஜத் பத்திடார் இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டார். அப்புறம் கிருணால் பாண்டியாலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்ரவுண்டரு, அதனால பெருசா நீங்க கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தா மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே, ஃபில் சால்ட். இன்னைக்கு ஃபில் சால்ட் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஃபிளாப் பிளேயர்ஸ்ல அவர் வராரு. அடுத்தா ரஜத் பத்திடார், அப்புறம் ஜோஸ் ஹெசல்வுட். இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா இப்போ கிருணால் பாண்டியா, ஜோஸ் ஹெசல்வுட் பவுலிங்லாம் பெருசா விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இல்லைன்னா நிறைய ரன் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இருக்கும். விக்கெட் எடுப்பாங்க, ஆனால் நிறைய ரன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி இருக்கலாம். அடுத்தா நுவான் துஷாரா இவங்க நல்லா விளாட மாட்டாங்க. ரஷிக் சலாம் அவரும் நல்லா விளாட மாட்டார். சுயாந்த் சர்மாலாம் நல்ல பவுலர், பட் ஆனால் இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இது ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு டீம் ஹை ஸ்கோரிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மேபி குஜராத் டைட்டன்ஸ் இன்னைக்கு ஹை ஸ்கோர் மேட்சா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் பவுலர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க காட்டுறதுனால நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா ஆர்சிபி பவுலிங்ல வந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தா பிரசித் கிருஷ்ணா அவருமே இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டார். முகமது சிராஜ்லாம் வந்து ஜிடி, பிரசித் கிருஷ்ணா ஜிடி, அப்புறம் கரீம் ஜன்னத் அவருமே வந்து ஜிடி, ஸோ அவர் நல்லா விளையாட மாட்டார். வாஷிங்டன் சுந்தர் நல்லா விளையாட மாட்டார். அப்புறம் குமார் குஷக்ரா இவரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. லியான் லிவிங்ஸ்டன் வந்து ஆர்சிபி, ஸோ அவங்களுமே நல்லா விளையாட மாட்டாங்க. இதெல்லாம் தான் ஃபிளாப் பிளேயர்ஸ்ல. இப்போ நம்ம ப்ராமிசிங் பிளேயர்ல பார்ப்போம். ப்ராமிசிங் பிளேயர்ல தேவ்தத் படிக்கல் இன்னைக்கு ப்ராமிசிங்காக விளையாடுவாருன்னு காட்டுது. ஸ்வஸ்திக் சிக்காரா, விராட் கோலி இன்னைக்கு ப்ராமிசிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு சொல்லலாம். ஜேக்கப் பெத்தல் ப்ராமிசிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரொமாரியோ ஷெஃபர்ட் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ஜிதேஷ் சர்மா ப்ராமிசிங். ஸோ ப்ராமிசிங் பிளேயர்ஸ்னா இவங்களை வந்து நீங்க ட்ரீம்ல அவங்க எடுத்துக்கலாம். உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, இல்லை உங்களோட கிரிக்கெட் நாலேஜ் என்னவோ அதை வச்சும் நீங்க வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க போடலாம். அடுத்ததா யஷ் தயால். ஸோ இதுல ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இவங்களா தான் ப்ராமிசிங் பிளேயர்ஸ். யஷ் தயால் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஜிடியில சாய் சுதர்ஷன் நல்லா விளையாடுவாரு. ஷாருக் கான் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷெர்பானே ரூத்தோர் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சுப்மன் கில்லும் ப்ராமிசிங் பிளேயரு.
ஸோ அர்ஷத் கான் ப்ராமிசிங் பிளேயர், ராகுல் தெவாட்டியா ப்ராமிசிங் பிளேயர், ரஷித் கான் ப்ராமிசிங் பிளேயர், ஜாஸ் பட்லர். என்னப்பா இத்தனை பிளேயர் சொல்றீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் வந்து அப்படி 50-50 யாருக்காக ஜெயிப்பாங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ககிசோர் ரபாடாவும் இன்னைக்கு நல்லா விளையாட, ஷாய் கிஷோர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 பேர் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அனுஜ் ராவத். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பிளேயிங் லெவலில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்வஸ்டிக் சிக்காராலாம் பிளேயிங் லெவலில் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அனுஜ் ராவத்லாம் பிளேயிங் லெவல்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாகும். அடுத்ததா இஷாந்த் சர்மா, அவருமே இன்னைக்கு நல்லா ப்ராமிசிங் பிளேயர், நல்ல கேட்டகரியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மானவ் சுத்தர் அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் இவங்கெல்லாம் வராங்க. அடுத்ததாக இப்போ நம்ம இது வரைக்கும் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். நேற்று நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக தேவ்தத் படிக்கல் இன்னைக்கு செகண்ட். இன்னொன்று என்னன்னா, தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிடார், ஸ்வஸ்டிக் சிக்காரா, டிம் டேவிட் இவங்க எல்லாருமே செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் சூப்பராக விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க. விராட் கோலி அப்படியே ஆப்போசிட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுறாரு, செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாரு. ஜேக்கப் பெத்தல், குருணால் பாண்டியா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே இவங்க எல்லாருமே வந்து செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாட மாட்டாங்க. அடுத்தா ரொமாரியா ஷெஃபர்ட், இவங்க ரொமாரியா ஷெஃபர்ட் அப்புறம் ஸ்வப்னில் சிங் இவங்க 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாட மாட்டாங்க. ஜிதேஷ் சர்மா, அப்புறம் ஃபில் சால்ட், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட் இவங்க எல்லாருமே வந்து செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க. லுங்கி இகிடி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க. நுவான் துஷாரே அப்படியே ஆப்போசிட், செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க. ரஷிக் சலாம் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவாங்க. நம்ம நேற்று வந்து இன்னிங்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லையுமே நம்ம சொல்லியிருப்போம், பிரப்சிம்ரன் சிங் வந்து இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 4 பாக்ஸ்லையுமே டிக் வாங்கியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நேற்று விளையாண்டுருந்தாரு பிரப்சிம்ரன் சிங். ஸோ இன்னைக்குமே வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். சுயான் சர்மா, எஸ் தயால், லியான் லிவிங்ஸ்டன், அப்புறம் சாய் சுதர்ஷன் இவங்க 4 பேருமே செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாட மாட்டாங்க. ஷாருக் கான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுவாரு, செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாட மாட்டாரு. ஷெர்ஃபான் இருபத்தோட அப்படியே ஆப்போசிட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாரு, செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுவாரு. சுப்மன் கில், அர்ஷத் கான், ராகுல் தெவாட்டியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாட மாட்டாங்க. ரஷித் கான் செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாட மாட்டாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளையாடுவாரு. ஜாஸ் பட்லர், இப்போ ககிசோர் ரபாடா இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் சூப்பராக விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க. முகமது சிராஜ் இன்னைக்கு அவருடைய டேன்னு சொல்லலாம், அவர் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. த்ரூ அவுட் 4 பார்ட்லையுமே நல்லா விளையாடுறாரு. ஸோ 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவார். பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், கிளென் பிலிப்ஸ், கரீம் ஜன்னத், அப்புறம் மஹிபால் ரோம்ரோ இவங்க 5 பேருமே செகண்ட் இன்னிங்ஸ்லாம் சூப்பராக விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க. அடுத்தா நிஷாந்த் சிந்து, இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டார். வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார். அனுஜ் ராவத் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார். குமார் குஷக்ரா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார். ஜெரால்டு கோட்ஸே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார். குர்னூர் பிரார், அப்புறம் வந்து இஷாந்த் சர்மா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. ஜெயந்த் யாதவ், குல்வந்த் கெஜ்ரோலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. அதுதான் மானவ் சுதர் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். பொறுமையாக பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு டீமை போட்டுக்கோங்க. அடுத்ததா இப்போ நம்ம வின்னிங்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள வருவோம். இந்த மேட்சுமே ஒரு அன்ஷோர் ப்ரெடிக்ஷன்ஸ் தான், ஓகேவா? எப்படி அப்படின்னா 2 டீமுமே வந்து சமபலமாக தான் இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடனே வந்து நம்ம அப்போ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சிச்சு, ஹோம் கிரவுண்ட்னா ஜெயிச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இந்த ஜோதிடத்திலே நீங்க அன்ஷோர்னு காட்டுது. அப்படிங்கிறப்போ எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்குதோ அந்த டீம் மேல நீங்க ஒரு இது பண்ணிக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு எடுக்கிறவங்க ஒரு லக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மற்றபடி 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் வந்து வெறியா தான் இருக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து ஒரு டபுள் சைடட் மேட்சா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு ஹிண்ட். டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் சொல்லுவோம், மறக்காம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டாஸ்க்குமே வந்து நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேட்ச்லேருந்து நான் கண்டிப்பாக டெலிகிராமில் வந்து டாஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஒரு 4 மணிக்கே கொடுத்துருங்க அப்படின்றீங்க. முடிந்த அளவுக்கு ஒரு 5:30க்குள்ளார கொடுக்க பார்க்குறேன், ஓகேவா?
உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இன்னைக்கு யார் வந்து நிறைய ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, யார் நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மேன் ஆஃப் த மேட்ச் யார் இருக்கு அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கரெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கிவ் அவே. ஓகேவா? வேற ஏதாவது நீங்க சந்தேகங்கள் இருந்தா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர யோகேஷ். நன்றி, வணக்கம்.